எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ண அவதாரத்துல கண்ணன் சொல்றாரு, எனக்கு ரொம்பவே பிடித்தது தியானம்தான். ஒரு மனிதன் ஜென்ம விதிகளை செயல்படாம செய்ய அடிக்கடி தியானத்துல இருந்தாலே போதும். முன்ஜென்ம விதி எத்தனை கொடுமையானதா இருந்தாலும், மனிதனை அது இறுக்கி பிடிச்சாலும், தியானத்தை ஒருவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து செய்யும்போது அந்த பிடிகள் தளர்ந்து இறுதியில தியானம் விதியோட சக்திய அழிச்சிருது அப்படின்னு சொல்றாரு. காலையில ஒரு 20 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 20 நிமிஷம், இப்படி 40 நிமிஷங்கள் தியானம் செய்யும் போது விதியோட பிடி எப்படிப்பட்ட கொடூரமா இருந்தாலும் அந்த பிடி நம்மளை விட்டு சிறுக சிறுக தளர்ந்து இறுதியில அது நம்மோட பாதையிலிருந்து விலகி போகுது அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் 5 புலன்களால, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களால தன்னோட ஒழுக்கம் நேர்மைகளை தனக்குள்ள குலைச்சுக்கிறான். தனி மனித ஒழுக்கத்துக்குன்னு இருக்கிற கோடுகளை எல்லாம் அப்பட்டமா மீறி பஞ்சமா பாதகங்கள்ங்கிற பெரும் பாவங்களை, அதாவது மண், பொன், பெண், இந்த 3 வழியிலையுமே, இந்த மண்ணுல இருக்கிற அநேக குறுக்கு வழியிலையும் அவன் பாவங்களை செஞ்சு அதுல பாவியாயிடுறான். தியானம்ங்கிறது 5 புலன்களோட வாசல்களையும் மூட பயன்படுது. அத்தோட இந்த உலக தேடலை நிறுத்தி அத தனக்குள்ள இறங்கி இதுல தன்னை பிரம்மமாக நினைச்சு அதன் மூலமா பாவங்களுக்காக, சுகங்களுக்காக, கோபம், வஞ்சனை, மூர்க்கம்ங்கிற கெட்ட உணர்வுகள்ல பொருந்தி இருந்த அவனோட பழைய வாழ்க்கையில இருந்த பொருத்தம் இல்லாத எல்லா வழிகளையும் விட்டு கடந்து பாவியா இருந்தவனை மாற்றி குற்றம் குறைகள் இல்லாம அவனை அந்த தியானம் மாற்றி அமைக்குது. அந்த அளவுக்கு அவனை ஒரு கட்டுப்பாடு உள்ள மனிதனா அந்த தியானம் அவனை மாத்திடுது.